இயேசு எங்க இருக்கிறார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா எரிகோல இருக்கிறார். அதுதான் கடைசியா நமக்கு கிடைத்த குறிப்பு. எரிகோல நம்முடைய சகையுடைய வீட்டில இருந்து அங்க சில காரியங்களை அவர் பேசிவிட்டு கடைசியாக அவர் எருசலேமை நோக்கி பயணப்படுகிறார். குறிப்பாக 17 மைல் தூரம் எருசலேமும் எரிகோவுக்கும் 17 மைல்ஸ் டிஸ்டன்ஸா இருக்கிறது. ஸோ தன்னுடைய சாவுடைய இறுதி கட்டங்களை இயேசு கிறிஸ்து நெருங்கி கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே இந்த இறைவாக்கினர், கடவுளுடைய பிள்ளைகள், தீர்க்கதரிசிகள் தம்முடைய வார்த்தைகளே திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் சொல்ற வார்த்தைகளை மறுபடியும் சொல்லிட்டே இருப்பாங்க. சப்போஸ் அந்த வார்த்தைகளை ஜனங்க கேட்கலன்னா அடுத்த கட்டமாக கடைசியா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வார்த்தைகளை செயல் வழியாக காட்டுவாங்க. ஏதாவது ஒரு அடையாளம் செய்து இது கடவுள் உங்களுக்கு ஒரு அடையாளமாக எச்சரிப்பாக சொல்றாருன்னு சொல்லி அவருடைய செயல்பாடுகளை ஒரு ஆக்ஷனாக, அவங்களுடைய வார்த்தைகளை ஆக்ஷனாக மாற்றுவாங்க. உதாரணத்துக்கு நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 11:29. 1 ராஜாக்கள் 11:29. எரேமியாம் எருசலேமிலிருந்து வெளியே போகும்பொழுது புது சால்வை போத்து கொண்டிருந்து வழியில் அவனை கண்டார். இருவரும் வயல்வெளியிலே தனித்திருக்கையில் அகலியா தாம் போட்டு கொண்டிருந்த புது சால்வை பிடித்து அதை 12 துண்டாக கிழித்து போட்டு எரேமியாவை நோக்கி 10 துண்டுகளை எடுத்துக்கொள், இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தர் சொல்வது என்னவென்றால், சாலமோனுடைய கையில் இருக்கிற அந்த ராஜபாரத்தை எடுத்து கிழித்து யெரொபெயாமுக்கு 10 கோத்திரமும், ஆனாலும் தாவீதுக்காகவும் எருசலேம் நகரத்துக்காகவும் ஒரு கோத்திரம் அவனுக்கு இருக்கும் சொல்லி 10 ஒரு நாட்டை 10 ஆகவும் 2 நாட்டை 2 ஆகவும் பிரிப்பதை இந்த சால்வை வழியாக பிரித்து காட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதுக்கு பேர் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தீர்க்கதரிசிகள் அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை செயல் வடிவமாக செய்து காட்டும். இன்னும் நிறைய இருக்கு. ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. எரேமியா 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11. எரேமியா 13:1-11. ரைட். இங்க எரேமியாவுக்கு ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் செய்ய சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அதே போல எசேக்கியேல் 4ஆம் அதிகாரம் 1-3 அங்க ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி பொதுவாகவே இந்த இறைவாக்கினர் பொறுத்த மட்டும் அவங்களுடைய வார்த்தைகளை அடிக்கடிக்கு சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த வார்த்தைகள் சொல்லியும் பயன் இல்லைன்னா அந்த வார்த்தைகளை செயல் வழியாக மக்களுக்கு செய்து காட்டுவார்கள். அப்படி ஒரு செயலின் வடிவத்தை தான் இயேசு இங்கே மேற்கொள்கிறதாக பார்க்கிறோம். என்ன செயல் வடிவம் என்றால், அவர் எருசலேமுக்குள்ளாக ஆலயத்துக்குள்ளாக எப்படி நுழைகிறார் என்றால் பவனியோடு நுழைகிறார். அவரோடு எதன் மீது ஏறி போகிறார் என்றால் கழுதையின் மீது ஏறி போகிறதாக நாம் பார்க்கிறோம். இது சும்மா அவர் ஏதோ ஏனதானோ பண்ண விஷயம் கிடையாது. எதுக்கு? எருசலேம் அந்த எரிகோல இருந்து அவர் அந்த எருசலேமுக்கு போகும்போது கழுதையின் மீது ஏறி போவதும், திரளான ஜனங்கள் அவரை பின்பற்றி வருவதும், எதிரில் திரளான ஜனங்கள் அவரை எதிர்நோக்கி வருவதும், இது எல்லோருமே இயேசு முன்னதாகவே திட்டமிட்டு செயல்படுவதற்கு காரணம், அதாவது செயல்படுத்தியதாக இருக்கிறது. எப்படி இது ப்ரீ பிளான்னு சொல்ல முடியும்? இயேசு இது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி தான் பண்ணணும், அவர் இப்படிதான் கோயிலுக்குள்ள போகணும், கழுத மேலதான் போகணும் அப்படின்னு எப்படி அவர் பிளான் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு சொல்ல முடியும்? ஒரு கோடு வேர்டு சொல்றாரு. நீ போய் அந்த ஊர்ல ஒரு கழுதை இருக்கும், யாரும் ஏறிடாத அப்ப அந்த கழுதுல யாருமே ஏறலன்னு இவருக்கு என்ன பண்ணோம் தெரிஞ்சிருக்கு. ஒரு பாஸ்வேர்டு சொல்லி அனுப்புறாரு. என்ன பாஸ்வேர்டு சொல்லி அனுப்புறாரு? இல்ல, ஒரு வார்த்தை சொல்லுங்க. ஆண்டவருக்கு இது வேண்டும் சொல்லு, இதுதான் பாஸ்வேர்டு. யார் ஆண்டவர்னெல்லாம் சொல்ல, இந்த பாஸ்வேர்டு சொன்னா கொடுத்துருவார். நிறைய இடத்துல பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாரு இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடம் எங்க பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருப்பாரு? ஒரு குறியீடு சொல்லி அனுப்புவாரு.
பஸ்கா பண்டிகை ஆயத்தம் பண்ணுவதற்கு நேரா ஒரு ஆம்பளை என்ன பண்ணுவான், தண்ணி குடம் சுமந்து வருவான். பொதுவாகவே தண்ணி குடம் சுமந்து வருகிறவர்கள் பெண்கள் தான். ஒரு ஆண் தண்ணீர் குடம் சுமந்து வருகிறான்னா அதுதான் உனக்கு அடையாளம். அவங்க கிட்ட போய் கேளு, அவன் உனக்கு எதை காட்டுவான். ஏன்னா அவரால் நேரடியாக போய் எங்கேயுமே மூவ் பண்ண முடியாது. ஏன்னா என்ன பண்ணிட்டாங்க, அவர் கொலை செய்யறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. அதனால அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி ஆங்காங்கே தன்னுடைய நண்பர்கள், தனக்கு விருப்பமானவர்கள், தனக்கு நம்பிக்கைக்குரியவர்களிடத்துல சின்ன பிளான்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சிருக்காரு. நான் இன்னைக்கு இங்க வருவேன், எனக்கு நீ கழுதை குத்து அனுப்பு, நான் என் சீடர்களோடு வருவேன், யாருக்கும் தெரியாம வருவேன், நான் பந்தி இருக்கணும், நான் பந்தி இருக்கிறதுக்கு தேவையான டேபிள் அரேஞ்ச் பண்ணி அங்க தேவையான அப்பத்தை ரெடி பண்ணி வை, அங்க தேவையான திராட்சை ரசத்தை ரெடி பண்ணி வைன்னு சொல்லி என்ன பண்றாரு, எல்லாத்தையும் அவர் பிளான் பண்ணி தான் செய்யறாரு. காரணம் என்னவென்றால் அவரால் வெளிப்படையாக எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா அவரை எப்போ கொலை செய்யலான்னு யூதர்கள் அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப இயேசு இது ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனாக செய்து காட்டுகிறார். தன்னை கடைசியாக ஒரு முறையாக ராஜாவாக காட்டுறார். யாருக்கு? யூதர்களுக்கு. இதுவரையிலே நம்பாத யூதர்களுக்கு தன்னை யாராக காட்ட எண்ணுகிறார் இயேசு? ராஜா எப்படி வருவாரு? ஒண்ணு போருக்கு போகும்போது குதிரையில வருவாரு, சமாதானத்துக்கு போகும்போது கழுதை மீது. நம்ம ஊர்ல தான் கழுதைனா அவமானத்தின் சின்னமாக, அசிங்கத்தின் சின்னமா பாக்குறோம். ஆனா யூதர்கள் பாலஸ்தீன நாட்டுல கழுதை மீது ஒரு ராஜா வருகிறார் என்றால் அந்த ராஜா சண்டை போடுறதுக்காக வரல, சமாதானம் பண்றதுக்காகவும் அன்பு காட்டவும் அமைதியை ஏற்படுத்தவும் வருகிறார் என்பது அர்த்தம். குதிரையில் வருகிறார் என்றால் ராஜா சண்டை போடுவதற்கு வருகிறார் அர்த்தம். தன்னை அமைதியின் அரசனாக, அமைதியின் ராஜாவாக அடையாளப்படுத்துவதற்காக இயேசு எருசலேம் திருக்கோயிலுக்குள்ளாக கடைசியா ஒரு முறை ஒரு அடையாளத்தை காட்டுகிறார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த மெசியா நான் தான், உங்களுக்கு அமைதியை ஏற்படுத்த, சமாதானத்தை கொடுப்பதற்கு நான் வருகிறேன் என்று சொல்லி அவர் உள்ளே போகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 11ஆம் அதிகாரம் 57ஆம் வசனத்தை வாசிங்க. யோவான் 11:57. பிரதான ஆசாரியரும் பரிசேயரும் அவரை பிடிக்கும்படி யோசித்து அவர் இருக்கிற இடத்தை எவனாவது அறிந்திருந்தால் அதை அறிவிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு. இப்ப தெரியுதா எதுக்கு இயேசு பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாருன்ட்டு? ஏன்னா அவருடைய தலைக்கு பணம் வச்சிருக்கிறாங்க, அவருடைய தலைக்கு இவ்வளவு சன்மானம், இவ்வளவு வெகுமதின்னு வைத்திருக்கிறார்கள். அவர் எங்க இருக்கிறாருன்னு காட்டி கொடுக்கிறவனுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி வைத்திருக்கிறார்கள். அதனால இயேசுவால வெளிப்படையா எங்கேயுமே என்ன பண்ண முடியல, போக முடியல. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு கூட்டம் தேவைப்படுகிறது. அதே மாதிரி அவர் எங்கன்னா போறது இருந்தா ரகசியமாக தான் அவர் போக வேண்டியதாக இருக்கிறது. இப்ப அடுத்தது, இந்த காரியம் ஏற்கனவே தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. செகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், எடுத்து வாசிங்க. செகரியா 9:9. சீயோன் குமாரத்தியே மிகவும் களிக்கூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும், ரொம்ப முக்கியமானது, அவர் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் ஏறி வருகிறவராக இருக்கிறார். அப்போ மெசியா வரும்பொழுது கழுதை மீது வருவார் என்கின்ற தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு தன்னுடைய கடைசி பயணத்தை கழுதையின் மீது மேற்கொள்கிறதாக நாம் பார்க்கிறோம். இப்ப இங்க வந்துருங்க, லூக்கால வந்துருங்க. லூக்கால வாசிங்க, 29ஆம் வசனத்தை வாசிங்க. தம்முடைய சீடர்களில் இருவரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் பொழுது முதல் குறிப்பு, மனுஷரில் ஒரு காலமும் ஒருவனும் ஏறிடாத கழுதை குட்டி கட்டிருக்க காண்பீர்கள், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். யாராவது உங்களிடத்தில் ஏன் அவுக்கிறீர்கள் என்று கேட்டால் அதை ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். ரைட். இப்போ உங்க வீட்டு கழுதை யாராவது அவுத்துட்டு போறாங்க, ஆண்டவருக்கு தேவைன்னு சொன்னா எந்த ஆண்டவனுக்கு தேவை? பைத்தியமா விட்டு போய் என்ன பண்ணிருப்போம், நம்ம
சொல்லியிருப்போம். ஆனா இவர் அந்த வார்த்தையை சொன்னோன்னா அவங்க என்ன பண்றாங்க, கொடுத்து அனுப்புகிறதாக நாம் பார்க்கிறோம். அப்படின்னா இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவர் திட்டமிட்டு வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அடுத்தது வாசிங்க. தனக்கு அவர் சொன்னபடியே கண்டார்கள். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா ஆண்டவர் எல்லாவற்றையும் திட்டமிட்டு அதனை அப்படியாக அவர் நடப்பிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அவர்களும் அவர் சொன்னபடியே அங்கே நடக்கிறதை காண்கிறார்கள். அடுத்த வசனத்தை வாசிங்க. குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து தன்னுடைய வஸ்திரங்களை அதன் மீது போட்டு இயேசுவை அதன் மீது ஏற்றினார்கள். ரைட். இந்த பகுதி எல்லா நற்செய்தி நூல்லையும் வருகிறது. நீங்க எடுத்து நீங்க வேணா வீட்டுல கூட போய் படிச்சு பாருங்க. ஆனா ஒவ்வொன்றும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்றாங்க. மத்தேயுல 21ஆம் அதிகாரம் வசனங்கள் 1-11, மார்க்ல 11ஆம் அதிகாரத்துல வருது, யோவான்ல 2ஆம் அதிகாரத்துல இயேசுடைய இந்த பவனி வருகிறதாக நாம் பார்க்கிறோம். யோவான் 2:12 வருகிறதாக பார்க்கிறோம். பிளேஸ்மெண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எல்லாத்துலயும் பொதுவா கடைசியில தான் வச்சிருக்கிறாங்க. யோவான்ல மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாரு, 2ஆம் அதிகாரத்திலே யோவான் வச்சிருக்கிறார். ஏன்னா யோவான் தான் கடைசியா எழுதப்பட்ட புத்தகம்னால அவர் இது கொஞ்சம் உரிமையாக மிஸ்பிளேஸ் பண்ணி மாற்றி வைத்து அவர் விளக்குகிறதாக நாம் பார்க்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால் 2 கூட்டம் இருக்குதாங்க அந்த பவனியில. ஒரு கூட்டம் இயேசுவோடு வருகிற கூட்டம், இன்னொரு கூட்டம் இயேசுவை எதிர்கொண்டு வருகிற கூட்டமாக இருக்கிறது. இந்த கூட்டம் என்ன சொல்லி வருகிறது என்றால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவாலயத்தை ஆண்டவர் எங்களுக்கு காமிச்சிட்டார், அதனால ஆண்டவருக்கு நன்றி பாடலை பாடி இயேசுவிட பின்பாக வருகிறதாக பார்க்கிறோம். இந்த கூட்டமெல்லாம் யாருன்னா, அதுவரையிலே தேவாலயத்தை பார்க்காத, யூதர்களால் புறம் தள்ளப்பட்ட ஊனமுற்றவர்கள், பலவீனர்கள், பேய் பிடித்தவர்கள், வாழ்வாதாரம் இழந்த மக்களை அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த கூட்டத்துல மேல சேர்க்காம வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு திரளான கூட்டம் இயேசுவுக்கு பின்னாடி தேவாலயத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறது. இன்னொரு கூட்டம் இறங்கி வருது. அந்த கூட்டம் இயேசுவை பார்க்கும்போது, ஆண்டவரின் குமாரன், தாவீதின் குமாரனுக்கு ஓசனா அப்படின்னு சொல்லுது. ஓசனான்னு அர்த்தம், கர்த்தர் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் சொல்லிட்டு அவங்க என்ன ஜெபத்தை எடுக்கிறாங்களே, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும், ரட்சியும், எங்களை ரட்சியும். எதுக்கு ரட்சியும்னா, மேல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறானுங்க, அவனுங்க கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கதறி அழுகிற கூட்டமாக ஒரு கூட்டம் இறங்கி வருகிறது. என்ன கொள்ளை அடிக்கிறாங்க, எல்லாமே வட்டி, எல்லாமே வரி, எல்லாத்துக்கும் பணம், கடவுளை உண்மையாக ஆராதிக்க முடியாத ஒரு சூழல் தான் தேவாலயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று ஆண்டவரிடத்தில் தம்முடைய கூக்குரலை, தம்முடைய அவலக்குரலை ஏற்படுத்துவதற்கு மேலிருந்து ஒரு கூட்டம் வருது. இந்த 2 கூட்டமும் சேர்ந்து இப்ப எங்க ஏறுறாங்க, மலையின் மீது ஏறுகிறார்கள், தேவாலயத்தை நோக்கி ஏறுகிறார்கள். இது ஒரு சாதாரண ஒரு ஊர்வலம் ஆரம்பிச்சது, கடைசியில இது ஒரு புரட்சிகரமான ஒரு இயக்கமாக இங்க நிக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட்டுங்களா? இப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த 41ஆம் அடுத்த வசனத்தை வாசிங்க. போதகரே உங்களுடைய சீடர்களே அதட்டும்ன்றாங்க. ஏன் அதட்டும்ன்றாங்கன்னா, ஏன்னா ரோம அதிகாரிகளுக்கு இதை கேட்டா என்ன பண்ணுவாங்க, கோவப்படுவாங்க. ஆண்டவரை இவங்க புகழ்ந்து பாடுகிறார்கள். அதுவரையிலே எந்த மனிதர்களை இவர்கள் புகழ்ந்து பாடியிருந்தார்கள் என்றால், எருசலேம் தேவாலயத்துல அரசர்களை தான் புகழ்ந்து பாடியிருந்தார்கள். இப்ப ஒரு சாதாரண மனிதனை, ஒரு சாதாரண ஒரு போதகரை என்ன பண்றாங்க, புகழ்ந்து பாடுகிறார்கள். இதை கேட்ட பரிசேயர்கள் என்ன சொல்றாங்க, உங்களுடைய சீடர்களே அதட்டுங்க அப்படின்னு சொல்ற. அடுத்த வசனத்தை வாசிங்க. இவர்களை நீங்க பேசக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா, இந்த மலையில் இருக்கிற எல்லா கல்களும் கடவுளை நோக்கி கூப்பிடும், அந்த அளவுக்கு உரத்த சத்தத்தில் அதுங்க பேசும்னு சொல்லி இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு துணை நிற்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது வாசிங்க. அவர் சமீபமாய் வந்தபொழுது நகரத்தை பார்த்து, இந்த பொதுவாகவே இந்த ஒலிவ மலையின் மீது நின்று பார்த்தா ஒட்டுமொத்த எருசலேமும் பாலஸ்தீனாவும் அங்கிருந்து பார்க்க முடிகிறது. இப்ப இயேசு ஒட்டுமொத்த பகுதியும் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, வாசிங்க. ரொம்ப முக்கியமானது, ஆண்டவர் அந்த பகுதியை பார்த்து கண்ணீர் விட்டு
அழுகிறதாக நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த நகரம் இப்படியாக ஒரு அழிவின் நகரமாக மாறி இருக்கிறது. இந்த நகரத்துல இத்தனை மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று எருசலேமுக்காகவும் பாலஸ்தீனத்துக்காகவும் இயேசு கண்ணீர் விட்டு அழுகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாவதும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாய் ஆனால் நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் ஒரு கல்லின் மீது ஒரு கல் இல்லாதபடிக்கு எருசலேமுக்கு ஒரு எச்சரிப்பு, கடைசி எச்சரிப்பு ஆண்டவர் சொல்றாரு. நீ இன்னைக்கோ மனம் மாறி இருக்க வேண்டியது, இன்னைக்காவது நீ மனம் மாறி இருப்பேன்னு பார்த்தா இன்னைக்கும் நீ மனம் மாறல, உன்னையும் உன் பிள்ளையும் அழைத்து போடுவார்கள். ஒரு கல் மீது ஒரு கல் இல்லாதபடிக்கு, அடித்தளம் இல்லாதபடிக்கு, சுவர் இல்லாதபடிக்கு மொத்த தேவாலயத்தையும் அவர்கள் இடித்து போடுவார்கள். அப்படின்னா எருசலேம் மக்களை முழுவதையும் அடிமைப்படுத்தி அவர்களை அழித்து போடுவார்கள் என்று சொல்லி எருசலேமை குறித்து ஆண்டவர் எச்சரிப்பின் செய்தியை இங்க சொல்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிங்க. ரைட் 45. அங்கே விற்பனை செய்து கொண்டிருந்தவர்களை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு மறைநூலில் எழுதியிருக்கிறது, ஆனால் ரைட். இப்ப இது பார்க்கும்போது இதுக்கு என்ன பகுதி கொடுக்குறாங்கன்னா, தேவாலயத்தை திருக்கோவிலை தூய்மைப்படுத்துதல் அப்படின்ற தலைப்பு கொடுக்கப்படுகிறது. கிளென்சிங் த டெம்பிள் சொல்றாங்க. மத்தேயுல 21ஆம் அதிகாரம் 12-13 வசனங்கள்ல கொஞ்சம் நல்லா டீட்டெயில்டாக மத்தேயு ஆசிரியர் சொல்றதாக பார்க்கலாம். மத்தேயு 21:12 வாசிங்க. Matthew 21:12. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களும் கொள்கிறவர்களும் ஆகிய யாவரும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலகையும் புறா விற்கிறவர்களின் ஆசனம் கவிழ்த்து என்னுடைய வீடு செப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது. ரைட், வாசிங்க. ரைட். இப்போ இங்க என்ன பண்றாரு, அவர் தேவாலயத்திலே இந்த விற்கிறவர்களை அவர் கவுத்து போட்டு அவர்களை துரத்துகிறதாக நாம் இங்கே பார்க்கிறோம். ஏன் ஆண்டவர் இப்படியாக கோபப்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் இவர்கள் இதை ஒரு வணிக ரீதியான ஒரு இடமாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். குறிப்பா கொள்ளையடிக்கக்கூடிய ஒரு 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 வியாபார ஸ்தலமாக இதை வைத்திருக்கிறார்கள். என்கிட்ட ஒரு ஒரு தியாலஜி காலேஜில் நான் டீச் பண்ணும்போது ஒரு வாலிப ஒரு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டார், ஒரு தியாலஜிக்கல் ஸ்டூடெண்ட், இந்த விற்கிறாங்க வாங்குறாங்க, இயேசு இதை துரத்துறாரையா? ஆனா நம்ம சர்ச்லயும் அதானே பண்றோம், நம்ம திருச்சபைகளிலும் அதை தானே பண்றோம். அறுவடை பண்டிகை, மிஷன் ஃபெஸ்டிவல் எல்லாம் என்ன பண்றோம், ஸ்டால் போடுறோம், விற்கிறோம், வாங்குறோம், இதுவும் அதுவும் ஒண்ணுதானா அப்படின்னு கேட்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப கரெக்டான பதில். ரைட். ஏன்னா இந்த சோர்ஸ் எங்க போய் சேர்றதுன்றது முக்கியமான. நீங்க காணிக்க போடுறீங்க, இங்கேயும் காணிக்க போடுறீங்க, இந்த இண்டிபெண்டன்ட் ஊழியக்காரனுக்கும் காணிக்க போடுறீங்க. நம்ம யாருக்கு காசு கொடுக்குறோன்றது ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கு. ஏன் தேவாலயத்துல கொடுக்குற காசு தப்புன்னு ஆண்டவர் சொல்றாரு அப்படின்றதுக்கு காரணம் என்னவென்றால், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், இந்த தேவாலயத்தில் வருகிற பணத்தை வைத்துதான் பிலாத்து தன் அரண்மனையை கட்டி தன் அரண்மனையிலிருந்து நாட்டுக்கு நல்ல ரோடு போட்டார். யாருக்காக? தனக்காக. அப்போ இந்த பணம் யார் இடத்தில் போய் சேருகிறதுன்றது. இன்னைக்கு நம்ம திருச்சபைகள்ல
இந்த ஸ்டால் நடத்துகிறோம், இந்த சேல்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, இது அதிகமான பணத்துக்கு தான் வைக்கிறோம். 10 ரூபா பொருளை 20 ரூபான்றோம், 100 ரூபா பிரியாணி பாக்கெட்டை 300 ரூபா 400 ரூபா. ஆனா இது எதுக்காக பயன்படுத்தப்படுகிறதுன்றது இருக்கு. இது காணிக்கையாக மாறி இந்த காணிக்கை திருச்சபையுடைய தேவைக்கு தான் போகுது. ஐயருக்கோ பிஷப்கோ இல்ல பாஸ்டேட் செக்ரட்டரிக்கோ ட்ரெஷரருக்கோ கமிட்டிக்கோ இது போறது கிடையாது. இது வச்சு ஏதோ ஒரு திருச்சபையுடைய பயன்பாட்டுக்கு, கிறிஸ்துமஸ் செலவுக்கு, இல்லைன்னா ஒரு நிலம் வாங்குறதுக்கு, ஏதோ சர்ச்சுடைய டெவலப்மெண்ட் தான் போறோம். ஆனால் இது ஏதோ பரிசேயர்கள் சதுசேயர்கள் இல்லைன்னா பிரதான ஆசாரியர்கள் எடுத்திருந்தா கூட பிரச்சனை கிடையாது. இது யாருக்கிட்ட போகுதுன்னா, இந்த பணத்தெல்லாம் வாங்கி எடுத்துன்னு போய் மோடி கிட்ட குத்தா எப்படி இருக்கும்? அப்படிதான் நடக்குது. எங்க? எருசலேம்ல. அந்த பணத்தெல்லாம் வாங்கி இவங்க எங்க எடுத்துன்னு போய் கொடுக்குறாங்கன்னா, இவரு சீசர் இடத்துல கொடுக்குறாங்க, கவர்னர் இடத்துல கொடுக்குறாரு, பிலாத்து இடத்துல கொடுத்துட்டு, பிலாத்து தனக்கு தேவையானதை வச்சுக்கிட்டு மீதி என்ன பண்றாரு? அகஸ்தராயனுக்கு கப்பம் கட்டுறாரு, வரி செலுத்துறார். அப்போ இந்த பணம் என்பது கடவுளுக்காக, கடவுளுடைய வேலைக்காக கொடுக்கப்பட்டது. அன்னைக்கு கூட வெள்ளிக்கிழமை அழகா சொன்னாரு ஊழியர் ரித்திஷயா அவர்கள், குர்பான் காணிக்கை. என்னது குர்பான் காணிக்கை? அடுத்தது, தாய் தகப்பனே என்னால பார்த்துக்கொள்ள முடியலன்னா நீ தேவாலயத்துல ஒரு காணிக்கையை செலுத்திட்டு அவங்கள அவங்க தள்ளி விட்டா போதும். அவங்க ஓசியில சோறு போட்டுருவாங்க, அவங்க சோறு சாப்பிட்டு வாழ்ந்துருவாங்க, அவங்க படுத்துப்பாங்க. அவங்களுக்கான காசு இவங்க என்ன பண்ணிப்பாங்க? பிள்ளைங்கிட்ட இருந்து வாங்கி இந்த காசு எங்க கொடுத்துருவாங்க? அங்க வரியாக கொடுத்துருவாங்க. இதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். இப்போ நான் எதுக்கு காணிக்கை செலுத்துறேன்? என் காணிக்கை என்பது கடவுளுக்கு ஒரு நன்றி கடனா செலுத்துறேன். கடவுளுடைய வேலைக்கு பயன்படுத்தினா பரவாயில்ல. இவனுங்க இந்த காணிக்கையை வைத்து கொண்டு இதை இவங்க வட்டிக்கு விட்டு வரி வசூலித்து மக்களை சுரண்டி எடுத்துட்டு போய் ரோமர்களுடைய கைகளில் கொடுக்குறாங்க, சீசருடைய கையில கொடுக்குறாங்க. இதை தான் ஆண்டவர் வெறுக்கிறதாக பார்க்கிறோம். ஒரு வசனத்தை வாசிங்க, யோவான் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். யோவான் 18:13. முதலாவது அவரை அண்ணாவிடத்தில் கொண்டு போனார்கள். அவன் காய்பாவின் மாமனாக இருந்தான். ஜனங்களுக்காக ஜனங்களுக்காக ஒரே மனுஷன் சாகிறது நல்லது என்று ஆலோசனை சொன்னவன் இந்த மனுஷன் தான். ரைட்டா? அண்ணாவுக்கும் இயேசுவுக்கும் என்ன பிரச்சனை? ஐடியா இருக்கா? அண்ணாக்கு ஏன் இயேசு மீது ஒரு தனிப்பட்ட கோபம்? சரி, இப்போ இந்த அண்ணாவை பார்ப்பதற்கு முன்பாக இங்க யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். எங்க? எருசலேம் தேவாலயத்துல இயேசு துரத்தி விட்ட நபர்கள். அங்க என்னென்ன கடைங்க இருந்தது நம்ம பார்த்தோம். புறா வைக்கிறவங்க, காசுக்காரர்கள், அப்புறம் உடல் ஊனமுற்றவர்கள் இருக்கிறாங்க. நிறைய கடைகள் இருக்கிறது. ஆடு மாடு கோழி இதெல்லாம் விற்கக்கூடிய நிறைய கடைகள் இருக்கு. ரைட்டுங்களா? இப்ப இந்த கடைகள் எல்லாம் நிர்ணயம் பண்ணக்கூடியவர் யாரா இருந்திருப்பாரு? அண்ணா தான். இதுக்கெல்லாம் யாரு மூளையா இருந்திருப்பாரு? அந்த கடை இப்போ ஒண்ணு இல்லை, நீங்க சந்தை தெரியுங்களா உங்களுக்கு? சந்தை போடுறாங்கல்ல, சந்தை போடுறவங்க நேரா போய் பாய வச்சுட்டு சந்தை போட்டு உக்காந்துட முடியாது. பஞ்சாயத்துல என்ன பண்ணுவாங்க? வருஷத்துக்கு ஒரு தடவை லீஸ் இது ஏலம் விடுவாங்க. 10 லட்சம் 15 லட்சம்ன்றாங்க. என்னத்துக்கு? அந்த ஸ்ட்ரெச்சே வாடகை எடுக்குது. இப்போ அந்த சந்தையை வாடகை எடுத்தான் பார்த்தீங்களா, அவன் சும்மா விட்டுருவானா? ஒரு கடைக்கும் என்ன பண்ணுவான்? சந்தை கேட்டுன்னு ஒன்று போடுவான். என்ன பண்ணுவான்? கேட்டுன்னா என்னன்னா, அந்த கேட்டுக்குள்ள வந்துட்டீங்கன்னா ஒரு கடைக்கு ஒரு ரேட் போடுவான், ஒரு மூட்டைக்கு ஒரு ரேட் போடுவான், உங்க கொண்டு வர வண்டிக்கு ஒரு ரேட் போடுவான். கிட்டத்தட்ட ஒரு கடை போட்டினா அவனுக்கு அந்த நாளைக்கு நீங்க ஒரு 1500 ரூபா நீங்க அவனுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல நான் சொல்றேன், இதே நீங்க எருசலேம் யோசிச்சு பாருங்க. அங்க கடை போடுறவனுக்கு கிட்ட எல்லாம் இவன் என்ன பண்ணிருப்பான்? கண்டிப்பா காசு வாங்கியிருப்பான். கோவில்ல என்ன பண்ணிருப்பான்? வாடகைக்கு விட்டுருப்பான். ரைட்டா? அப்ப அதுக்கான பணமும் யாருது தான் இருந்திருக்கும்? அண்ணாவை தான் இருந்திருக்கும். இப்போ ஆண்டவர் நேரா வந்தாரு, மொத்தத்தையும் கவுத்து விட்டு வியாபாரத்தை கேட்டாரு. இப்ப இவனுக்கு நேரா போய் யார் கழுத்தை பிடிச்சிருப்பானுங்க?
இயேசுவால் நேரடியாக தொழிலை இழந்து போனவர் அண்ணா தான். வருஷத்துக்கு ஒரு தடவை பிரதான ஆசாரியர் மாறுவான். அப்படி மாறும்பொழுது அவன் வரும்போதே யோசிப்பான், இந்த வருஷத்துல எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளோத்தையும் என்ன பண்ணினோம், சம்பாதிச்சிடணும். ஏன்னா இவன் சம்பாதிக்கிறது மொத்தமே இவனுக்கு வரப்போறது கிடையாது. இதுல இவன் பாதி என்ன பண்ண வேண்டியது இருக்குது, வரி கொடுத்துட வேண்டியதா இருக்குது. அப்ப எவ்வளவு இவனால சுரண்ட முடியுமோ அவ்வளோத்தையும் இந்த பிரதான ஆசாரியர் என்ன பண்ணி ஆகணும், சுரண்டிதான் ஆகணும். இப்ப இயேசுவால் நேரடியாக பாதிக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆள் யார் என்றால் அண்ணா தான். இந்த அண்ணாவும் சாதாரண ஆள் கிடையாது. தன் மாமனாரை காலி பண்ணி அந்த இடத்துல வந்து உக்காந்துக்கிறாப்புல. அவங்க மாமனார் யாரு, காய்ப்பாவை காலி பண்ணி காய்ப்பாவை டம்மி ஆக்கி அந்த இடத்துல தன்னை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், காய்ப்பாக்கு 3 பிள்ளைகள். அந்த 3 பிள்ளைகளை பிரதான ஆசாரியன் ஆக்க விடாமல் அண்ணா தன்னைத்தானே பிரதான ஆசாரியன் ஆக்கியிருக்கிறார். ரொம்ப கிரிமினலான ஒரு மனுஷன் அண்ணாவை பொறுத்த மட்டும். இப்போ அடுத்தது இந்த காசுக்காரர்களுடைய மிக முக்கியமான வேலை என்னன்னா, நீங்க வந்து இந்த தேவஸ்தானம், இந்த மாதிரி கோயில்கள், இந்த மாதிரி திருத்தலங்கள் எல்லாம் போய் பாருங்களேன். அங்க வெறும் நம்ம நாட்டு கரன்சி மட்டும் வராது. ஒரு வாட்டி திருப்பதியில நியூஸ் வருது, என்னன்னு 1 கோடி ரூபாய்க்கு செக்கு வந்து விழுந்திருக்கு, டாலர்ல வந்து விழும், யூரோல வந்து விழும். மற்ற நாடுகள் பணம் வந்து என்ன பண்ணுவாங்க, வர அந்த பக்தர்கள் எல்லாம் போட்டு போயிடுவாங்க. இப்ப இதெல்லாம் யார் மாத்துவா, கோயில் நிர்வாகம் மாத்தும். நீங்க ஒண்ணு இல்லைங்க, இப்ப வந்து இந்த இது மாத்தும் போது கமிஷன் கொடுக்கணும், ரைட்டா? இதை மாத்தும் போது என்ன பண்ணி ஆகணும், கண்டிப்பா கமிஷன் கொடுக்கணும். இப்போ இவங்க என்ன சட்டம் வச்சிருக்கிறான்னா, கமிஷன் கொடுக்கும்போது யார் கமிஷன் கொடுப்பான், கோயில் நிர்வாகம் தான் கமிஷன் கொடுப்பான். ஆனா இவன் என்ன பண்றான், பிளான் பண்ணி நீ போடுறதுக்கு முன்னாடியே இந்த காயின்ல தான் நீ காணிக்க போடணும்னு ஒரு ரூல் வச்சிருக்கிறான். எந்த காயின்ல, ரோமர் பணத்துல, இல்லைன்னா திருக்கோவிலுக்குன்னு ஒரு காயின் வச்சிருக்கிறான், சேக்கல்ன்றாங்க. திருக்கோவில்ல மட்டும்தான் நீ அது காணிக்க போடுறதுக்கு மட்டும்தான் அந்த காயினை நீ பயன்படுத்த முடியும். அப்போ அந்த நாட்டில் என்னென்ன காயின் இருந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கிரேக்க நாணயம் இருந்திருக்கு, ரோம நாணயம் இருந்திருக்குது, திரை நாட்டோடைய நாணயம் இருந்திருக்கு, சிரியா நாட்டோடைய நாணயம் இருந்திருக்கு, எகிப்து நாட்டோடைய நாணயம் இருந்திருக்கு. இந்த 5 நாணயங்களை நீங்க அங்க விற்கலாம், வாங்கலாம் சாதாரண மக்கள் இடத்துல. ஆனால் நீங்கள் கோவில்ல காணிக்க போடணும்னா, அதாவது சேக்கல், கலீலியன் சேக்கலும் அடுத்தது திருக்கோவிலுடைய சேக்கல் அப்படின்ற 2 பணத்துல தான் நீங்க காணிக்க போட முடியும். இந்த 2 பணத்தையும் நீங்க வாங்கணும்னா அங்க காசுக்காரர்கள் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த காசுக்காரர்கிட்ட உங்க காசை எடுத்துட்டு போகும்போது அவன் கமிஷன் வாங்கிட்டு 10 ரூபா காசுக்கு 5 ரூபா தான் உனக்கு கொடுப்பான். நீ 10 ரூபா கொடுத்தா அவன் என்ன கொடுப்பான், உங்களுக்கு 5 ரூபா தான் கொடுப்பான். அவன் அவ்வளோ கமிஷன் எடுப்பான். இப்ப இவனே இவ்வளவு கமிஷன் எடுக்கும்போது காசுக்காரங்கிட்ட இருந்து நம்ம அண்ணா எவ்வளவு எடுத்திருப்பாரு, புரியுதுங்களா? அப்ப அண்ணா எவ்வளவு சம்பாதிச்சிருப்பார் பாருங்க இந்த காசுக்காரர் இடத்துல. அதனாலதான் ஆண்டவர் காசுக்காரருடைய கடை என்ன பண்றாரு, கவிழ்த்து போடுகிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது 2வது முக்கியமான குறிப்பு, அங்க விற்கிற மிருகங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஆல்மோஸ்ட் எல்லா மிருகங்களும் வந்து அங்க இருக்கிற மிருகங்கள் எதுக்காக பயன்படுத்தப்படுகிறது, பலியிடுவதற்காக பயன்படுத்துகிறது, ரைட்டுங்களா? இப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், பலி செலுத்துவதற்கு ஜனங்க ஆடு மாடுகளை ஓட்டிட்டு வருவாங்க. அங்க இன்ஸ்பெக்டர்ஸ் இருப்பாங்க, அந்த மிருகங்களை பரிசோதிக்கிறவங்க. நம்மால் தான் தலைவராச்சே பிரதான ஆசிரியர், இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லியிருப்பாரு, என்னன்னு சொல்லியிருப்பாரு, ஒரு மிருகத்தையும் நீ என்ன பண்ணக்கூடாது, பலி செலுத்த விடக்கூடாது. எல்லாத்திலையும் நீ என்ன பண்ண, குற்றம் கண்டுபிடி. இது அடிபட்டு இருக்கு, இது பழுதற்று இருக்கிறது, இது ஒல்லியா இருக்கு, இது வந்து பலவீனமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றையும் என்ன பண்ணு, அந்த இது வந்து இதுல இருக்கிறத குறை சொல்லி அதுல எல்லாத்தையும் ஓரம் கட்டிடுவார். எந்த மக்கள் கொண்டு வர எல்லா பலியும் ஓரம் கட்டுவார். இப்ப பலி செலுத்துவவங்க என்ன பண்ண முடியும், அங்க போய் தான் வாங்க முடியும். திருப்பி யாருக்கிட்ட வந்து நிக்கணும், காசுக்காரர்கிட்ட தான் வரணும். திருப்பி தன் பணத்தை மாத்தி தான் ஆகணும். தன் பணத்தை மாற்றி அங்க போய் வாங்கும்போது அவன் இங்க சொல்றாங்க கிட்டத்தட்ட 15% அவன் வந்து பணத்தை ஏற்றி விற்கிறதாக, 15% ஆஃப் ஒரிஜினல் ரேட்டை விட 15% அவனுங்க ஏற்றி விற்கிறதாகவும், இதுல வர பணத்தை முழுவதுமாக யார்கிட்ட போகுதுன்னா அண்ணாவிடத்தில் தான் போகிறது அப்படின்றார். இப்போ இயேசு என்ன பண்றாரு, முழுவதும் அண்ணாவை தான் பகைக்கிறார், பிரதான ஆசாரியனை தான் பகைக்கிறாரு. அதனாலதான் அவரை கைது செய்த பிறகு முதல்ல யார்கிட்ட போய் நிறுத்துறாங்கன்னா பிரதான ஆசாரிய இடத்துல, அண்ணா இடத்துல கொண்டு போய் நிறுத்துறாங்க. உன் கடையை காலி பண்ணவன், உன் வருமானத்தை காலி பண்ணவன் முழுக்க முழுக்க இவன் தான், இவன் உன் கையில இருக்கிறான், நீ என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லி
அண்ணாவிடத்தில் கொண்டு போய் நிறுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க 47ஆம் வசனம். ரைட். அவர் வந்து பிரசங்கம் பண்ணின நாள்ல இருந்தே அவர் கொலை செய்யணும் என்ன பண்ணிருக்கிறாங்க, வகை தேடி இருக்கிறாங்க. ஆனா ஜனத்துடைய சப்போர்ட் இருக்கிறதுனால இயேசுவை எப்படி கொலை செய்வது என்று அவர்கள் வகை தேடி கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 48ஆம் வசனத்தோடு இது நிறைவேறுகிறதாக நாம் பார்க்கிறோம். ரொம்ப வெளியிலேருந்து பார்த்தா சாதாரணமாக தான் இருக்கும் இயேசுடைய மரணம். ஆனால் நீங்க உள்ள போய் கூர்ந்து ஆராய்ச்சி செய்யும் போது இட்ஸ் அ பிளான்டு மர்டர். அது வந்து திட்டமிட்ட செய்யப்பட்ட ஒரு கொலை தான். குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரொம்ப இதை வந்து ஸ்பிரிச்சுவல் ஆக்கி வச்சுட்டோம். ஆன்மீகம் சார்ந்த ஒரு மரணம். நம்ம சொல்றது தப்பு கிடையாது. என்ன சொல்றேன்னா, இயேசு என் பாவத்துக்காக என்ன பண்ணாரு, மரித்தாரு. அது வந்து நம்முடைய விசுவாசங்க. ஆனா இயேசுடைய மரணம் அது மட்டுமல்ல. இயேசுடைய மரணம் ஒரு அரசியல் சார்ந்த கொலை, அரசியல் சார்ந்த ஒரு கொலை. ஏனென்றால் தங்களுடைய வருமானத்தை அழித்து இவரை கொலை செய்வதற்கு இவங்க எல்லாருமே திட்டம் தீட்டுகிறதாக நாம் பார்க்கிறோம்.